வெல்கம் டு சாச் மல்டி குசின். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு இந்தியன் ஸ்நாக் ரெசிபி, பாண்டிச்சேரி ஃபேமஸ் ரால் போண்டா. ரால் போண்டா செய்ய தேவையான பொருட்கள்: ரால் 250 கிராம், வெங்காயம் 200 கிராம், கடலை மாவு 180 கிராம், ஒரு கட்டு மல்லிக்கீரை, ஒரு கட்டு புதினா இலை, சிறிது கருவேப்பிலை, 3 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், பெருஞ்சீரகத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு எண்ணெய். ரெண்டு வெங்காயத்தை நல்லா நீளமா முடிஞ்ச அளவு மெலிசா வெட்டிக்கலாம். அப்பதான் போண்டா நல்லா கிறிஸ்பியா வரும். இப்போ வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை ஒரு பெரிய பவுல்ல எடுத்துக்கலாம். கையால இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டீங்கன்னா நல்லா உதிரி உதிரியா வெங்காயம் இருக்கும். அடுத்து ஒரு கட்டு மல்லிக்கீரையை நல்லா சின்ன சின்னதா வெட்டி வெங்காயத்து கூடவே சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு கட்டு புதினா இலையும் நல்லா சின்ன சின்னதா வெட்டி வெங்காயத்து கூட சேர்த்துக்கலாம். அடுத்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற இறாலை சின்ன சின்னதா வெட்டிக்கலாம். மூணு பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சியை நல்லா இடிச்சுக்கலாம். இடிச்சு வச்சிருக்கிற இஞ்சி பூண்டை வெங்காயத்து கூட சேர்த்துக்கலாம். இடிச்சு சேர்க்கும் போது சுவை இன்னும் அதிகமா இருக்கும். உப்பு, கரம் மசாலா, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், பெருஞ்சீரகத்தூள், கருவேப்பிலை, இறால், கடைசியா கடலை மாவு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். ஏற்கனவே வெங்காயத்துல தண்ணி விடும், அதனால அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கிறேன். இப்போ எண்ணெயை ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம போண்டாவை சின்ன சின்னதாக பொரிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு பெரிய சைஸ் போண்டா வேணும்னா இன்னும் எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ தீயை மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கலாம். லைட்டாக இப்போது கலர் மாறி வருது. இந்த சமயத்தில் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். போண்டா வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்கும்.
பாருங்கள், நல்லா கிறிஸ்பியான போண்டா ரெடி ஆகுது. திருப்பி போட்டதுக்கப்புறம் 2 நிமிஷத்தில் எடுத்துடலாம். கிறிஸ்பியான இறால் போண்டா சுட சுட ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் டீ கூட சாப்பிட சூப்பர் காம்பினேஷன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.